தமிழ்நாட்டில் இப்போ செங்கல்பட்டு மாதிரி அரசு நிறுவனங்கள் தடுப்பூசி தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்கு. தடுப்பூசியை தயாரிக்க கூடாது, அதுக்கான உரிமம் கிடையாது அப்படின்லாம் தடுத்தாங்க. வேற ஸ்புட்னிக் மாதிரியான தடுப்பூசிகள் இறக்குமதி ஆகிறதுக்கு காலதாமதம் பண்ணி அரசு நிறுவனங்களை தடுப்பூசி தயாரிக்க விடாம தடுத்து இவங்க செரோம் இன்ஸ்டியூட்னு ஒரு கம்பெனிக்கு தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த தடுப்பூசியை தான் நம்ம எல்லாரும் போட்டோம். அந்த கம்பெனி தேர்தல் பத்திரம் வழியா 52 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. அந்த கம்பெனிக்கு இந்த 52 கோடி ரூபாய்க்கு விசுவாசமா இருந்துதான் ஸ்புட்னிக் வர்றதை காலதாமதம் படுத்தினது. மாநில அரசாங்கங்கள், அரசு நிறுவனங்கள் தடுப்பூசி தயாரிக்கிறத தடுத்து நிறுத்தினது. இது எல்லாம் இதன் மூலமா அந்த கம்பெனி அடைஞ்ச லாபம் 33,000 கோடி ரூபாய் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் சொல்லுது. உலகமே உயிர் பயத்தில் இருந்த காலகட்டத்தில் கூட அந்த கம்பெனிக்கு ஃபேவரா நடந்திருக்காங்க. 52 கோடி ரூபாயை நரேந்திர மோடிக்கு கொடுத்துட்டு 33,000 கோடி ரூபாயை செரோம் இன்ஸ்டியூட் ஆட்டையை போட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் ஊழல்.